சென்னை பெருநகரில் நள்ளிரவு முதலே கனமழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது. இந்த நிலையில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னை உள்ளிட்ட 21 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களுடன் செய்தியாளர் லாவண்யா இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டறியலாம். வணக்கம் லாவண்யா, தற்போது வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை அறிவிப்புகள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது? வணக்கம் வர்ணியா. வடகிழக்கு பருவமழையை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே தமிழகம், புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையை நாள்தோறும் ஒரு பரவலாகவே பெய்து வருகிறது. அந்த வகையில் இன்று தமிழகத்தில் குறிப்பாக சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் நேற்று நள்ளிரவு முதலே பரவலாக மழை பெய்து வருகிறது. அதே போல தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் பல்வேறு மாவட்டங்களில் மிதமான மழையானது பெய்து வருகிறது. அதிலும் குறிப்பாக தற்பொழுது சென்னை வானிலை ஆய்வு மையம் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அடுத்த 3 மணி நேரத்தில் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி, ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, அரியலூர், திருச்சிராப்பள்ளி, தென்காசி, சிவகங்கை, புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அந்த வகையிலே அந்தந்த மாவட்டங்களினுடைய சூழலும் மழை வருவதற்கு ஏற்ற ஒரு சூழலாகத்தான் இருக்கிறது. டெல்டா மாவட்டங்களை கேட்கவே வேண்டாம். அவர்கள் ஏற்கனவே மழையினுடைய அதிகமான ஒரு சூழலை சந்தித்து வருவார்கள். அந்த வகையிலே தஞ்சாவூர், திருவாரூர் அதனை சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த பிற மாவட்டங்களிலுமே பரவலாக மழை பெய்து வருகிறது. மேலும் வடகிழக்கு பருவமழை கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமாக நமக்கு கிடைக்கும் என்ற சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தல் வழங்கி இருக்கிறது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. ஏனென்று கேட்டால் மழையினுடைய அளவை சந்திப்பதற்கு ஏற்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடனும் ஏற்பாடுகளுடனும் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த எச்சரிக்கைக்கான ஒரு மிக நாம் கண்காணிக்க வேண்டிய, கவனிக்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும். வர்ணியா. லாவண்யா, விரிவான விவரங்களுக்கு நன்றி.